ஓ பாபா ஓ இந்த வாதான் பாய் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு மட்டும் போற மாதிரி இருக்கக்கூடாது தானே? என்ன சார், அது உண்மை தானே? அவங்கள்ட்ட சில கேள்விகளை நம்ம கேட்கத்தானே வேணும், கண்டிப்பா கேட்கணும். முதல்ல நாங்கள தொடங்கி வைக்கிறீங்க. ப்ரப்போஸ் பண்ணது சரியா? 2 பேர்ல யார்? உங்கள்கிட்டயே பதில் மட்டும்தான், நீங்க ஒருத்தர் கொப்பி அடிக்க கூடாது. எதிர்பார்க்காத அளவில் நல்லாவே முடிஞ்சது, சிறப்பாக முடிஞ்சுது. கடைசியாக கேம் எல்லாம் வச்சு திடீரெண்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்த 2 தம்பதிகள் அவைகள் 2 பேர் தான். அக்கா, இது மிக முக்கியமான கேள்வி உண்டு. 2 பேர்ல யார் அதிகமா மொக்க போடுறது? எல்லாமே சார் தான். எங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிலவஞ்சடி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நூரெலியாவில் நிற்கிறோம். திருமணத்துக்கு பிறகு முதல் தடவையாக லோஜி நூரெலியாவுக்கு வந்திருக்கிறா. அது மாதிரி இன்றைக்கு எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட சேர்ந்து, அதே மாதிரி இங்கே மலையகத்தில் இருக்கக்கூடிய எங்களோட சொந்தங்களோட சேர்ந்து எங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கோம். இன்றைய யாழ்ப்பாணத்தில் எங்களோட திருமணத்தின் போது அது பாடசாலை நாளில் வச்சபடியாக இங்கிருந்து ஆக்கள் வரையலாக போயிடுது. அப்போ அதால் இங்கே ஒரு சிறிய அளவிலான ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் 2 பேருமே வெளிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே போய் நாங்கள் என்ன மாதிரி அந்த நிகழ்வு நடக்க போதுன்றது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே லேசாக மழை பெய்து கொண்டிருக்கு. லோஜி இங்கே வர வலிக்கிட்டா தான் மழையும் வர வலிக்கிடும். அது மாதிரி இந்த நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்திலேருந்து லோஜியும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் நேற்று வந்திருந்தவை. நாங்கள் இப்போ ஹோலுக்கு போகிறோம். ஹோலுக்கு போயிட்டு மிச்ச விஷயத்தை கதைக்கிறோம். நிறைய பேர் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. எங்கட நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது பூண்டுலோயாவில் இருக்கக்கூடிய செரனிமோ எக்கோ ரெசார்ட்ன்றது இந்த இடத்துக்கு பெயர். ஒரு வடிவான ஒரு இடம். பூண்டுலோயாவில் இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டலில் இதுவும் உண்டு. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாமே வந்து தங்கக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் ஏற்பாடு செய்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்து கொள்றதுக்கிறதுக்காக இதை இங்கே ஏற்பாடு செய்திருந்தோம். இங்கே கீழே தான் ஏற்பாடு செய்திருக்கோம். எங்களுடைய இந்த மத்தியான சாப்பாட்டோட அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இந்த இருக்கக்கூடிய இடம் எங்களுக்குரிய இடம். ஆனால் வடிவாக இருக்குது, பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் வட்டத்தோடு தான் இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதால நெருங்கின ஒரு சில நண்பர்களோடையும் இவட்ட ஸ்கூல் டீச்சர்ஸோடையும் மட்டும்தான் இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். இப்போ உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வை செய்துட்டு வந்து இங்கே மலையகத்தில் செய்கிறதுன்றது இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் எங்கட குடும்பத்தோடு செய்கிற மாதிரி இங்கேயும் இது ஒரு குடும்பம் தான். நான் 3 வருஷமாக அது இங்கே வேலைக்கு வந்து இங்கே வந்தோடனே இங்கே வந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. யார் அவர் வந்துட்டார் அப்போது? சரி வாங்க 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 வாங்க. அம்மா அப்பா வந்திருக்கணும். அம்மா அப்பா ஆமாம் அப்பா அது லோஜி தெரியும் தானே? ஓ பாபா நான் இந்த போட் ஒன்று வெட்டி அப்பா ஆமாம் ஆமாம் நான் போட் ஒன்று வெட்டிக்க வேண்டேன். ஆஹா அது சரியா சார். இந்த வாதான் வாய் சந்தோஷமா இது மாமா எங்கட சேர்னு மாமா சபேசன் சொல்லுவேன். சபேசன் அப்பா. சரி இருங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த நிகழ்வு தொடங்கும் போது இப்போ தான் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறோம். வந்த பிறகு ஒரு கேக் கட்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு மதிய சாப்பாடு என்ன பின்னியற சாப்பாடு தான் கொடுக்க போகிற போல கிடக்கு. நான் மட்டும் லேட்டாக வரல, இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். யாரு? அப்பா. அப்பா. அதான் அப்பா. ஆமாம்.
எங்கட ஸ்கூல் சார் எங்கட ஸ்கூல் சார் எங்க இல்ல 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 இவர் யாழ்ப்பாணத்தெல்லாம் படித்தவர் கோப்பாயில் டீச்சர் சாந்தி டீச்சர் எங்கட ஸ்கூல் டீச்சர் இப்போ ஓய்வு ஆள் எங்கட ஸ்கூலில் அவர் லோஜியை தெரியும் இப்போ இல்லை ஓ யாழ்ப்பாணம் தான் வேற பிளான் இருந்தது நாங்க போறதுதான் யாழ்ப்பாணத்துக்கு வர பிளான் தான் இருந்தது என் கல்யாணத்துக்கு எல்லாம் ஆனால் பள்ளிக்கூட நாளில் வச்சபடியா வேற இல்லை அவியல் எலெக்ஷன் போயிட்டு மிச்ச காலம் தானே போறதுக்கு சான்ஸ் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஐயா வாழ்த்துக்கள் நன்றி 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 சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டீச்சர் நன்றி 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 டீச்சர் நன்றி நன்றி வா எங்க தங்கா கிளாஸ் நன்றி 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 சந்தோஷமா ரெண்டு பேரும் அடிபடுங்க சொல்றீங்க அந்த வாழ்த்துக்கள் மச்சான் நன்றி நன்றி வெகு விரைவில் உங்களோட கொண்டாட்ட வார்த்தை இங்கே தானே உங்களை அலைஞ்சு வைப்பீங்க நன்றி 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 அதுக்கு சிறப்பிப்போம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருங்க மத்தியான விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ நேரம் 2:30க்கு மேலே ஆச்சுது இப்போ சாப்பிட போகிறோம் கொஞ்சம் சாப்பாடு தரணும் அப்போ வந்தோன்னே சாப்பிட்றது தான் சார் முதல்ல நாங்களே தொடங்கி வைக்கிறீங்க அங்கே லோஜி அடுங்க இங்கே வந்து பொம்பளை மாப்பிள்ளை தான் தொடக்கி வைக்கணுமா அங்கங்க வெள்ளை சாப்பிட்றாங்க வெள்ளை சோறு ஓ ஓ இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு மிரக்கறி போட்ட ஒரு சோறு உண்டு அது மாதிரி இங்கால வெள்ளை சோறு அது கோழிக்கறி மற்றது உருளைக்கிழங்கு கறி மற்றது போஞ்சி மற்றது அப்பள மிளகாய் கத்தரிக்காய் கறி என்றதான் இந்தியான் மெனு நல்லா இருக்கும் உனக்கு மடுக்கவா ஒன்று கெடுக்கா ஃபோன்ல இருந்தாரு நான் அனுப்பிடுறேன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பழைய கதை தான் சரி சார் இதுவே புதுக்கதை சரி கதையில புதிய அத்தியாயம் நீங்க அதே சொல்லி சமாளிச்சுட்டு போறாரு அதே முன்னுக்குள்ளதே சொல்லி இப்ப சமாளிக்க முடியாது புதிய அத்தியாயம் நீங்க எல்லாம் புதுசா இருக்கும் சரி சார் சரி சார் சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் இது என்ன கேம்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு மட்டும் போற மாதிரி இருக்கக்கூடாது தானே என்ன சார் அது உண்மை தானே அவங்கள்ட்ட சில கேள்விகளை நம்ம கேட்கத்தானே வேணும் கண்டிப்பா கேட்கணும் அப்ப அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு அவங்க சொல்ற பதில் தான் இந்த கேமா இருக்க போகுது அப்ப
இன்றைய நாளில் ஏற்கனவே திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிற எங்களுடைய மாப்பிள்ளை அதே போல் எங்களுடைய சிஸ்டர் லோஜி அவர்களுக்கு முதலாவது இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எல்லாரும் கைதட்டுறாரு. வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சிஸ்டர். ரைட், அப்படியே இந்தா தயாராயிருங்க. என்ன இல்லை தாரிகள். ரைட், உங்களோட கையில் இப்போ நாங்கள் 2 கார்டு தந்துருக்குறோம். சரியா? இந்த 2 கார்டில் ரைட் உண்மையை மட்டும்தான் நீங்கள் பேசணும். சரியா? சொல்வதெல்லாம் உண்மை. ரவுண்ட் போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வட்ட மேசை வாடாடு மாதிரி உண்மையை மட்டுமே பேச வேண்டும். சரியா? ரைட், இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியா 2 பேருமே உங்களுடைய பதிலை வந்து உண்மையாக தான் சொல்லணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே? ஆர்வமாக இருக்கும். ரைட், எல்லாருக்குமே தெரியும் இதில் இந்த 2 பேர் தனுஷன் லோஜி 2 பேருமே காதலித்து தான் 3 வருடம் காதலித்து 10 வருடத்துக்கு மேலதிகமாக காதலித்து 3 வருடம் பதிவு திருமணம் நடந்து 3 வருடத்துல இந்த கடந்த 17ஆம் திகதி ஜூன் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறோம். சரியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரியா? இப்ப உங்கள யாரு முதலாவதா மற்றவரை சந்திச்சது அப்படின்னு சொன்னா அவரா நீங்களா? பொருத்தமானது. சரியா? பொருத்தமானது நீங்களே தெரிவு செஞ்சு உயர்த்த வேண்டியதுதான். சரியா? உங்களோட கையில மிஸ்டர் மிஸ்ஸஸ் 2 இருக்கு. சரியா? உயர்த்த வேண்டியதுதான். ரைட், முதலாவது கேள்வி உங்களுக்கானது. மாப்பிள்ளை மிஸ்டர், அவங்க மிஸ்ஸஸ். ரைட், ஓகே. முதலாவது கேள்வி. சரியா? இதுல உங்கள் 2 பேர்லையும் முதலாவதா உங்களுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணது சரியா 2 பேர்ல யார்? பார்க்க கூடாது. உங்களுடைய பதில் மட்டும் தான். நீங்க ஒருத்தர் கொப்பி அடிக்க கூடாது. ரைட், அப்ப மாப்பிள்ளை தான் முதலாவதா? மாப்பிள்ளை தான் முதலாவதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார், அப்படித்தானே? ரைட், 2வது கேள்வி. 2 பேர்ல சரியா காதலிக்கிற டைம் சரி இப்பயும் சரி. ரைட், 2 பேர்ல யார் சர்ப்ரைசஸ் அதிகமாக கொடுப்பீங்க மற்றவருக்கு? எதிர்பாராத சர்ப்ரைஸ் பார்க்க கூடாது. சர்ப்ரைசஸ் யார் கொடுப்பா? ரைட், அப்ப லோஜி தான் கொடுத்துருக்குறாங்க அதிகமா சர்ப்ரைஸ் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை கொடுத்ததில்லை போல. ரைட், 3வது கேள்வி. சார், பந்தத்தில் இணைஞ்சா கோபங்கள் வரும். என்ன ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கோபதாபங்கள் வந்து போறதா? அப்ப இந்த கேள்வி வந்து யார் அதிகமா கோபப்படுறது? கோபப்படுறது அதிகமா எங்களுடைய தர்ஷன் சார் தான். ரைட், அப்ப யார் அதிகமா அல்லது டக்கண்டு சமாதானத்துக்கு வாரது ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்கியூமெண்ட் வந்தா? பகை இல்லாம போறீங்களோ? ஏதாவது ஒண்ணுதான். ரைட், ஓகே 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 ஓகே. ரைட், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இதை லோஜியை பார்த்து கேட்குறேன். ரைட், யார் அடிக்கடி முக்கியமான ஏதாவது நிகழ்வுகள் இருந்தால் அதை மறக்கிறது? உதாரணமாக இப்போ பர்த்டே அதுகள். யார் யார் தெரியல லோஜி வீட்டில் ஒரே விடதாரு. அப்ப அதுவும் நீங்க தானா? எல்லாமே சார் தானா? ரைட், 6வது. ரைட், இப்ப திடீரென்று யார் உங்கள் 2 பேர்ல
ஒரு ட்ரிப்போ அல்லது அவுட்டிங்கோ போகிறதுக்கு உடனடியாக பிளான் பண்ணுறது. திடீரென்று இருந்த வாக்கில் உடனடியாக வெளியில் போவோம் அப்படின்ட்டு அடிக்கடி பிளான் பண்ணுறது 2 பேரில். சார் சார் அப்ப 2 பேருமே பிளான் பண்றீங்க. 2 பேருமே பிளான் பண்ணி 2 பேருமே போயிருக்கீங்க. ஓகே 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 சரி. அதுல முக்கியமான ஆளாரு ரைட். அடுத்தது ரைட் அக்கா, இது மிக முக்கியமான கேள்வி உண்டு. சரியா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு வினா உண்டு 2 பேருக்கு. யார் அதிகமா கடை உணவு சாப்பிடுறது? அதுல ஆர்வம் தெரியும். கடை உணவு அதிகமா சாப்பிடுறது யாரு? இல்ல அது அவரே தான். அக்கா வைக்க ரைட். ஓகே, தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது ரைட், முக்கியமான விஷயங்கள்ல சரியா ஒரு முடிவெண்டு வரைக்க அது யார் எடுக்கிறது? மாப்பிள்ளை ரொம்ப யோசிக்கிறார். 2 பேருமே பரவாயில்ல, நல்ல விஷயம். என்ன சார், மிக ஒரு நல்ல ஒரு விடயம் இது. 2 பேருமே ஏற்றிருக்கிறாங்க 2 பேரையும். ரைட். அடுத்தது, யார் அடிக்கடி மற்றவரை சரியா சும்மா கிண்டலுக்கு அல்லது வம்புக்கு இழுக்கிறது? கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்லலாம். மிஸ்டர் தான். ரைட். அதே போல அடுத்தது, 2 பேர்ல யார் அதிகமா மொக்க போடுறது? எல்லாமே சார் தான். ரைட். 2 பேர்ல 2 பேருமே எங்களுக்கு தெரியும், 2 பேருமே நல்ல இசை திறமை கொண்ட ஆக்கள். இந்த ஜோடி வந்து இசை குடும்பம் விட்டு சொல்லலாம். இசையில 2 பேரும் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய ஆக்கள். இந்த 2 பேர்ல யார் நல்லா பாடக்கூடிய இசை திறமை கொண்டால் யாரு? 2 பேருமே நல்லா பாடக்கூடிய. அப்ப லோஜி படிப்பால நான் படிச்சு காட்டுறேன். வாழ்த்துக்கள். நேயர் விருப்பம். 2 பேருமே இப்ப எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்ட போறாங்க. 2 பேருமே சொல்லியிருக்காங்க 2 பேரையும். அதனால 2 பேருமே சேர்ந்தோ அல்லது தனித்தனியோ எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டிக்கிட்டா போதும். பெண் குரல்ல அவங்க. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் போகும் அந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எவ்வளவுக்கு வதைக்கலோ அவ்வளவுக்கு வதைச்சாச்சு. இதோட நாங்க இந்த கேள்வி துணுக்குகளை முடிப்போம். சரியா, கண்மணி அன்போடு காதலடி என்ற மாதிரி எப்பப்பையும் கண்மணிக்கு அன்போடு காதலடா இருந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய இந்த நிகழ்வை சிறப்பிச்ச உங்களை எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு கொண்டாட்டம் செய்தோம். இங்கே கிழமை நாளுன்றபடியாக இங்கேருந்து அதை வந்து சமூக மளிகையெல்லாம் போயிட்டுது. இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் இங்கே வந்து இதுவும் என்ற ஊர் மாதிரி தான். இப்போ யாழ்ப்பாணம் வேறு, பூண்டுலோயா வேறு, மலையகம் வேறு என்று பிரித்து பார்க்கல அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இருந்தாலும் சில மொக்குத்தரமான முடிவுகள் இப்போ 2 நாளைக்கு போயிட்டு அப்படி சில விஷயங்கள் இருக்குதான். இருந்தாலும் எங்களோட நாளை சிறப்பிச்ச எங்களோட சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி.
எங்களை 2 பேர் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைக்கு இந்த வீடியோவில் நுவரெலியாவில் நடைபெற்ற எங்களோட திருமண வரவேற்பு நிகழ்வை ஒரு சிறிய அளவில் திட்டமிட்டிருந்த நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களோட முடிச்சிருந்த நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் நல்லாவே முடிஞ்சது, சிறப்பாக முடிஞ்சுது. கடைசியாக கேம் எல்லாம் வச்சு திடீரெண்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்த 2 தம்பதிகள் அவைகள் 2 பேர் தான். விஷயம் திடீரெண்டு அப்படி ஒரு கேம் ஒன்று வச்சு அதுக்கு ஏற்பாடுகளை செய்த திலக்ஷன் வைஃப் நன்றி. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அவருக்கு வெட்டிங் நடக்க போகுது. ரைட், நன்றி 2 பேருக்கும். அதோட எங்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே நன்றி. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ற யாழ்ப்பாணம் எங்களோட ஊராக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு 3 வருஷத்தில் இதுவும் எங்களோட ஊர் மாதிரி மாறி போச்சு. ஆனால் வேலைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட், எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எங்களோட சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. எல்லாரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், பாய்.